தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் 70வது பிறந்த தினமான இன்றைய தினம் வல்வெட்டித்துறையில் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. வல்வெட்டித்துறை ஆலடி பகுதியில் அமைந்துள்ள புலிகளின் தலைவர் வே பிரபாகரனின் பூர்வீக வீடு அமைந்திருந்த காணிக்குள் நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் MK சிவாஜிலிங்கத்தின் ஏற்பாட்டில் கொண்டாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டது. கேக் வெட்டி பிறந்த தினத்தினை கொண்டாடியதுடன் வீடு அமைந்திருந்த காணிக்குள் மர நடுகைகளும் முன்னெடுக்கப்பட்டது. அதேவேளை புலிகளின் தலைவரின் புகைப்பட கொண்ட பதாகை ஒன்று காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. அதன்போது அங்கு வந்த வல்வெட்டித்துறை போலீசார் புலிகளின் தலைவருடைய புகைப்படத்தினை காட்சிப்படுத்த முடியாது என்றும் அதற்கு சட்டத்தில் இடமில்லை என்றும் புகைப்படத்தினை நீக்கிவிட்டு பிறந்த நாள் கொண்டாட்ட நிகழ்வுகளை நடத்துங்கள் என அறிவுறுத்தினார்கள். அதன் பிரகாரம் பதாகையில் இருந்த புலிகளின் தலைவரின் புகைப்படத்தினை மறைத்துவிட்டு பிறந்த நாள் நிகழ்வினை சிறப்பாக கொண்டாடினார்கள். பிரான்சின் பாரிஸில் விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் 70வது அகவை தினம் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. பாரிஸின் புறநகர் பகுதியான ஆர்ஜெண்டை பகுதியில் இன்று அதிகாலை பிறந்தவுடன் இந்த கொண்டாட்டம் இடம்பெற்றது. அதிகாலையில் மழை பெய்த நிலையிலும் நூற்றுக்கணக்கான மக்கள் இந்த நிகழ்வில் பிரசன்னமாகியிருந்தனர். இது அங்கிருந்த பிரெஞ்சு மக்கள் மற்றும் அந்நாட்டு காவல்துறையையும் ஆச்சரியப்பட வைத்திருந்தது. இந்த நிகழ்வில் தலைவர் பிரபாகரனின் ஆளுமையை வெளிப்படுத்தும் வகையில் 8 பாடல்களை கொண்ட தொகுப்பு ஒன்றும் வெளியிடப்பட்டிருந்தது. இதற்கிடையில் வடக்கில் உள்ள மக்கள் மாவீரர் நாளை அனுஷ்டிக்க அனுமதித்துள்ள போதிலும் தடை செய்யப்பட்ட அமைப்பான விடுதலை புலிகள் தொடர்பான இலச்சினைகள், சீருடைகள், படங்கள் போன்றவற்றை காட்சிப்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் என பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். நாட்டின் உள்நாட்டு போரின் போது உயிரிழந்த தமது உறவுகளை நினைவு கூறுவதை அரசாங்கம் தடுக்காது என அமைச்சர் தெரிவித்தார். எவ்வாறாயினும் அத்தகைய நினைவேந்தல் சட்ட விதிமுறைகளுக்கு இணங்க வேண்டும் மற்றும் தடை செய்யப்பட்ட பயங்கரவாத குழுவுடன் எந்த தொடர்பும் தவிர்க்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். விடுதலை புலிகள் ஒரு நியமிக்கப்பட்ட பயங்கரவாத அமைப்பாகும். நவம்பர் 27 அன்று மாவீரர் நாளின் போது அவர்களின் அடையாளங்கள், சீருடைகள் அல்லது அவர்களின் உறுப்பினர்களின் படங்களை காட்சிப்படுத்த எந்த அனுமதியும் இல்லை என்று அவர் தெரிவித்தார். சில குழுக்கள் கடந்த கால நினைவு தினங்களை தமிழீழ விடுதலை புலிகளுக்கு ஆதரவளிக்கும் வகையில் மீள் விளக்கமளிக்க முற்பட்டதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். நினைவு கூறுவதற்கான உரிமை மற்றும் நாட்டின் சட்ட கட்டமைப்பு ஆகிய இரண்டையும் மதித்து சட்டத்தின் எல்லைக்குள் நினைவேந்தல்களை நடத்துமாறு பொதுமக்களை அவர் வலியுறுத்தியுள்ளார். அத்துடன் யுத்தத்தில் உயிர் நீத்தவர்களை நினைவு கூறும் நிகழ்வுகளை கண்காணிப்பதற்கான ஆலோசனைகள் காவல்துறையினருக்கு வழங்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. யுத்தத்தில் உயிர் நீத்தவர்களை நினைவு கூறும் வகையில் நாளை வடக்கு மாகாணத்தில் பல்வேறு நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. இதில் உயிர் நீத்தவர்களின் உறவுகள் மற்றும் வடக்கின் அரசியல் தலைவர்களும் கலந்து கொள்ள உள்ளனர். அதேபோன்று கிழக்கு மாகாணத்திலும் சில நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. இந்நிலையில் பாதுகாப்பு அமைச்சின் சார்பில் இராணுவத்தினருக்கு கண்காணிப்பதற்கான உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.